நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தெரியுமா? ஹாய் சக்தி, how are you? அடமொக்க மொக்க பாடுறவன உள்ள வந்து கேடித்தனம் தான் கத்துப்பான்னு பார்த்தா இங்கிலீஷ்லாம் கத்துக்கிறானுங்க. அது ஒண்ணு இல்ல சக்தி, இங்கிலீஷ் மாஸ்டர் ஒருத்தர் புதுசா உள்ள வந்திருக்கிறார். அவர் தான் எனக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணார். டேய், அவன் என்னடா தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தான்? 15 வயசு பொண்ணுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பச்சைக்குன்னு இங்கிலீஷ் கிஸ் கொடுத்துட்டாரு. பாத்துடா, என்கிட்ட வாயை காமிச்ச மாதிரி அவன்கிட்ட வாயை காமிச்சிடாத. எதனா பண்ணி இனி வச்சிட போறான். ஆமா, சார் என்ன பண்ணிட்டு உள்ள வந்தாரு? சக்தி, நான் எதுவுமே செய்யலப்பா, ஆனா என்ன தூக்கி உள்ள போட்டாங்க. டேய், எதுவுமே பண்ணாம உன்னை எப்பறம் உள்ள தூக்கி போடுவாங்க? சக்தி, இந்த நாய் பேங்க்ல செக்யூரிட்டியா வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப துடுதுப்புடு திருடனுங்க வந்து பேங்க கொள்ளையடிக்க வந்துட்டாங்க. இவன் போய் தடுத்துக்கணும்ல, எதுவுமே செய்யாம சும்மா இருந்துட்டான். போலீஸ் வந்து விசாரிக்கும் போது நான் எதுவுமே செய்யலனா நீ எதுவுமே செய்யாதனால தான்டா உன்னை தூக்கி உள்ள போறன்னு போட்டாங்க. ஆமா, செல்லத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சடி. சக்தி, இன்னும் ஆகலப்பா. ஏய், அந்த தப்ப மட்டும் பண்ணிராதடா, அப்புறம் செக்யூரிட்டி வேலை பார்த்தல அந்த மாதிரி கதை கந்தலாயிடும். ஆமா, துரை என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தாரு? அட அது ஒண்ணு இல்லப்ப, சப்ப மேட்ரு. பொண்டாட்டி சரியில்லை, கோவம் வந்துச்சு, அருவா தூக்கி சும்மா கழுத்து மேல ஒரே போட போட்டல. ஏண்டா, நீ வெற்ற அளவுக்கு பொண்டாட்டினா தப்பு பண்ணா? அட அவன் ஒண்ணும் தப்பு பண்ணல சக்தி, இந்த பைத்தியக்காரனா தப்பு பண்ணிட்டான். இவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. ஏங்க, நான் டாக்டர் கிட்ட போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கு புருஷங்காரன் வீட்டுல குத்துக்கல்லாட்டம் இருக்கும்போது என்ன தைரியம் இருந்தா டாக்டர் கிட்ட போறேன்னு சொல்லுவேன்னு அருவாள் எடுத்து ஒரே போட போட்டான். இவன் மூஞ்சிக்கெல்லாம் கல்யாணம் ஆவதே பெரிய விஷயம், இந்த பொண்டாட்டி வேற வெட்டிட்டு இருக்கிறான் பார். ஏய், யாரா அவன் உட்கார்ந்து தூங்கிக்கிறான்? அவனா தூங்குறான்? சுவாமிஜி தியானத்துல இருக்கிறாராமா. யாரு அவனா? சாமிஜி. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆஸ்கார் அவார்டுக்காக எல்லா நாட்டுல இருந்து படம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இவனும் நமக்கும் ஆஸ்கார் அவார்டு கிடைக்கணும்னு இவனும் ஒரு படத்தை எடுத்து அனுப்பிச்சிருக்கான். நல்ல விஷயம் தானே? என்ன நல்ல விஷயம்? இவன் என்ன படம் எடுத்து அனுப்பியிருக்கிறான் தெரியுமா? ப்ளூ பிலிம். அதோட விட்டானா, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் பிலிம் பை பித்தளை மாத்து சாமின்னு அவன் பேரை போட்டான். அவங்க தூக்கி உள்ள போட்டாங்க. இவனை உள்ள போட்டு கூடாதுடா, எரியிற கும்டி அடுப்புல போட்டுக்கணும். மை சன். சொல்லுங்க டாடி. அப்படியே போட்டேன்னா யாரை பார்த்து சன்னுங்கிற? நான் விஜய்டா. இல்லையப்பா, அந்த பக்கம் போகாதீங்க. ஏன், அது என்ன ஒன்வேயா? போடா போலீஸ் பிடிக்கிறதுக்கு. நான் போறேன்டா. என்னடா கடிக்கிறான்? அவன் என்றைக்கு காமெடி பண்ணியிருக்கான்? எப்பொழுதுமே கடித்துக் கொண்டுதானே இருப்பான். இது கையை கடிக்குதுன்னு சொன்னடா. மாச கடைசி என்றால் கையை கடிப்பது சகஜம் தானே. ஓ, இவன் கடியோட இவன் கடி ஜாஸ்தியா இருக்குடா, ஜாஸ்தியா இருக்குடா. ஏய், எல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? நீங்கலாம் தமிழ் சினிமாவே பாக்குறது இல்லையா? ஜெயில் சீன் வந்தா சண்டை போடணும்டா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏய், சண்டைக்கு வாடா. ஏடா, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, இப்போ வந்து சண்டை போடாத போறேன்னு. நீ யாரு சண்டை போடுறா? ஏடா, நீ எல்லாம் ஒரு மனுஷன், உங்ககிட்ட சண்டை போடணுமா? அப்படியே மூஞ்சி ஊத்துங்க. டேய் 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 டேய். அண்ணே, நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்களா சண்டைக்கு வாங்கண்ணே. வேலை செய்யறத வந்து சண்டை போடாது போயா. ஏய், இப்போ நீங்க சண்டை போடலனா ஜெயில் சீன் வந்தா என்ன பண்றதுன்னு தமிழ் சினிமா டேரக்டர்லாம் மண்டையை பிச்சுப்பாங்கடா. சண்டைக்கு வாடா. ஏய், சண்டை போடுறதுக்கு யார் மாட்டது? போடா. ஏய், சண்டைக்கு வாடா. ஏய், சண்டைக்கு. என்னடா எவ்வளவு அடிச்சாலும் சில மாதிரி நிக்கிறான். ஏய், அறிவு கட்டவனே, அது ஷூட்டிங் கத்துன வந்த டம்மி விட்டு கட்டடா. அதுல அடிச்சா எப்படி வலிக்கும்? இந்தா, இந்த இரும்பு கரண்டிலே அடி. ஏய், போயிட்டான்டா. என்ன தைரியம் இருந்தா ஜெயிலுக்குள்ளே வந்து ஒரு ரவுடித்தனத்தை காட்டுவேன். முன்னெல்லாம் அடிச்ச கூட பாக்கலாம். நிறுத்தியா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி டாப் லைட் போட்டு ஹீரோ போலீஸ் அடிக்கிற மாதிரியே காட்டுவீங்க? ஜனங்களுக்கே போர் அடிச்சு போச்சியா. இப்ப என்ன, இவன் மூஞ்சி மோரெல்லாம் உடைஞ்சு ரத்தம் வர மாதிரி காட்டணும், அவ்வளவுதானே? யோ மேக்கப், இங்க வாயா, இங்க வாயா. இப்ப இவன் மூஞ்சி மோரெல்லாம் உடைஞ்சு ரத்தம் வர மாதிரி மேக்கப் போடியா. டேய் தம்பி, நீ மியூசிக்க போடு.
போது நிறுத்துப்பா. ஹீரோ அடி வாங்கின மாதிரி கெட்டப் வந்துச்சு. இதே கெட்டப்போட போ, பாக்குற ஜனங்கள்லாம் உன்னை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. யாரது யாரது மனசு திறந்தது திறந்தது, ஊரது பேரது உசுறு கேக்குது கேக்குது, ஒத்தையில் குயிலொன்னு தவிக்கையிலே உலகம் தெரியாம மயங்கையிலே வழித்துணையா கை கோர்க்க வந்தியா, இந்த வாழ்க்கை முழுவதும் கூட வருவியா, யாரது யாரது மனசு திறந்தது. பாத்தியா, ஆஸ்கார் அவார்டு வாங்கியே தீரணும்னு என்னமா போட்டி போட்டு நடிக்கிறானுங்க. அம்மா துண்டுதான் மேக்கப் போட்டு அமிச்சேன், அதுக்கு என்னமோ அவன் அடி வாங்கின மாதிரியே ஃபீல் பண்றான். இவனுங்க என்னடா அதை விட ஓவர் ஆக்டிங் பண்றானுங்க. ஐயா வராரு, மரியாதை இல்லாம உட்காந்து பீடி புடிச்சிட்டு இருக்க. வணக்கம் சொல்லு. ஏக்கா உனக்கு இதே வேலையா போச்சு. அன்னைக்கு டிவில நியூஸ் வாசிக்கிற பொம்பளை வணக்கம் அது ஏஞ்சி வணக்கம் சொல்ல சொல்லி உயிர் எடுக்கிற நீ. இவன் தான் போட்டு கொடுத்ததா? ஆமாய்யா, ஒருத்த கஞ்சா கம்மியா இருக்குன்னு வந்து கேட்டிருக்கான். இவன் என்னடா இவ்வளவு போட்டு கொடுத்திருக்கான். இவன் போலீஸுக்கு போட்டு கொடுத்திருக்கான்டா. ஓ, போலீஸ்கார போட்டு கொடுத்திருக்கியா ராஸ்கல். இப்படி வரவங்க போறவங்க போட்டு கொடுத்தா ஐயா எப்படி கஞ்சா வியாபாரம் பண்றது? என்ன மாதிரி சொல்றீங்க? முட்டாப்பையா. டேய், நான் யாருன்னு தெரியுமாடா? சொல்றா, நான் யாருன்னு தெரியுமா? சொல்றா. ஐயா நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியல, இவனுக்கு எப்படி தெரியும்? ஐயா நீங்க கோவத்துல இருக்கிறீங்க, இப்படி பேசினா சிரிப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க சிரிக்கல. என்னடா பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? இவனை இழுத்துட்டு போய் வெட்டுங்கடா. ஐயா வெட்டாதீங்க ஐயா, வெட்டாதீங்க. இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள் அதுவும் அவனை வெட்டாதீங்க ஐயா. ஐயா வெட்டாதீங்க. பிறந்த நாள்லாம் என்னடா? ஹாப்பி பர்த்டே டு யூ பாடிட்டு வெட்டுங்கடா. நீ எதுக்கு இங்க வந்த? வீட்ல பொண்டாட்டி இருக்கான்னு தெரியும்ல? ஏய் என்னடா காமெடி பண்ற நினைப்பா? மரியாதையா சித்தனை வெளியே எடுத்து வந்துடுறா. வெளிய கொண்டு வரலன்னா என்னடா பண்ணுவ? நீ உள்ள போயிடுவ. என்ன சொன்ன? ஏண்டா இவ்வளவு பக்கத்துல இருந்து சொல்றேன், என்ன சொல்றேன்னு கேக்குற? காதுங்க டமார் ஆயிடுச்சா உனக்கு? டேய் வாய முடுறா. யார்கிட்ட என்ன பேசலாம் தெரியாம பேசிட்டு இருக்க? இல்லக்கா, இந்த டயலாக் ஈஸ்ட் கிட்ட தான் சொல்லணும்னு டைரக்டர் சொல்லிக்கிறாரு. கரெக்ட்டா நான் சொல்றேன். சீ வாய முடு. ஐயா சித்தனை வெளியில கொண்டு வந்தா நல்லா இருக்கும். என்னையா யோசிக்கிறீங்க? டயலாக்க மறந்துட்டு இருப்பாரு, அதான் யோசிக்கிறாரு. இல்லங்க ஐயா. நிறுத்துற. கோமதி, ஜாமீன்ல வெளில எடுக்கிறதுனா எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஜாமீன் எடுக்கிறது கஷ்டமா இருந்தானா வஞ்சர மீன் எடுங்கோ, சந்தோஷமா சாப்பிட்டு போறோம். டேய், அந்த மண்டைய மனோகர் எங்கடா இங்க வந்தா? இந்த மாதிரி டயலாக்லாம் அவன் தான் பேசுவான், அதான் பேசி காட்டினேன். டேய், அவன் பேசினாவே ஒர்க் அவுட் ஆகாது. நீ எதுக்குடா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? கோமதி, யார் இந்த சல்லி பையன்? வந்ததுல இருந்து காமெடி பண்றான், கழுத்து இருக்கான். இவங்க இருக்கிற லூசு பையன், கண்டுக்காதீங்க. ஐயா சித்தனை எப்படியாவது வெளியில எடுத்துட்டீங்கன்னா? இந்த பார் கோமதி, ஜாமீன்ல எடுக்கணும்னா 2 லட்சம் ரூபாய் வேணும். வச்சிருக்கியா? ஐயா நீங்க எப்படி சொன்னா எப்படி? சரி நான் சொல்ல. டேய் நீ சொல்றா. இத பாரு கோமதி, ஜாமீன்ல எடுக்கணும்னா 2 லட்சம் ரூபாய் வேணும். வச்சிருக்கியா? போதுமா? இப்ப தரியா? ஏய் என்னங்கடா ஆளாளுக்கு வெறுப்பேத்தி நிக்கிறீங்க? இப்ப மரியாதையா சித்தனை வெளிய எடுக்கல, நீங்க உள்ள போயிடுவீங்க. டேய், நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் உள்ளதான்டா போறேன். வீட்டுக்குள்ள பாக்க போலாம். போடா. நேத்து ஊட்ட விட்டு போன சக்தி எங்க போனா என்ன ஆனானே தெரியல. டேய் மேல பார்த்தனே உட்கார்ந்துக்கறியே, அவன் எங்க போனான்னு போய் தேட கூடாதா? என்ன கலர் சொக்காக்கா போட்டுன்னு போனா? பச்சை கலர்ல கட்டம் போட்ட சொக்காடா. என்னது அந்த சொக்காவா? அது ஏன் சொக்காக்கா? என்ன கேட்காம எப்படி எடுத்து போட்டு போலாம்? நான் சக்தியை காணோம்னு கவலைப்பட்டுக்கிறேன், நீ உன் சொக்காவை பத்தி கவலைப்பட்டுக்கிறியா? டேய் போங்கடா, போய் சக்தி எங்க இருக்கான்னு தேடுங்கடா. வாங்கடா.
சக்தி அங்க பாருடா. சக்தி சித்தம் பண்ண வேலையை பாத்தியாடா? மகாதேவன் தலையை வெட்டிட்டு வந்திருக்கான். 10 ரூபா குத்தா அவன் பரட்ட தலையை வெட்டுவாடானா வரமாட்டான். எதுக்கு ஏடா கூடமா இவன் தலையை வெட்டி வந்துக்கிறான்? அந்த மகாதேவன் தான் உன்னை கொலை பண்ணி கோணில போட்டு கட்டிட்டான்னு நினைச்சு அவன் தலையை வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கான். அடப்பாவி, நான் குளிர்தேன்னு சொல்லிட்டு கோணியை போத்திருந்தேன்டா. அத தப்பா புரிஞ்சுட்டு ஏன்டா அப்படி லூசுத்தனம் பண்ணுகிற? என்னடா ஆரம்பத்துல நானும் பாத்துருக்கேன், எனக்கு ஒரு டைலாக் கூட கொடுக்காம கத்த விட்டீங்க, அதான் இப்படி ஏடா விடமா பண்ணுகிறேன். ஆமா, அப்படியே டைலாக் குத்துட்டா மட்டும் 40 பக்கம் டைலாக மனப்பாடம் பண்ணி ஒரே டேக்ல அச்சிர போறாரு. வாடா அடுத்த எபிசோட்ல டைலாக் தரோம். இந்த எபிசோட்ல எனக்கு ஏடா தரல? நான் ஹீரோன்னு போன வாரம் மண்டைக்கு ஹீரோ சான்ஸ் போட்டு 4-5 பொண்ணுங்களை ஆட விட்டீங்களா? அந்த மாதிரி ஆட விடுங்கன்னு ஒரு அல்பாத்தியில வந்துட்டேன்டா. இப்படி அநியாயமா ஏமாத்திட்டீங்களா? நான் போறேன்டா. டேய், அந்த கேரக்டருக்கு டைலாக் இல்லன்னா நானே இந்த கேரக்டர் பண்றேன். ஹீரோன்னு அப்படியே அழிஞ்சின்னு வந்தியே, அனுபவி. நான் போறேன்பா. டேய், ஏய் கோட்டை விடுறா. ஆடியன்ஸ் எவ்வளவு நேரம் தான் இந்த மூஞ்சியே பாப்பாங்க? சாப்பிடுற நேரம் வந்துச்சுல, இந்த மூஞ்ச பார்த்தா சோறே இறங்காது. அவங்களாவது நிம்மதியா சாப்பிட்டோம். இப்படா